உங்களுக்கெல்லாம் வெக்கம் இருக்காது? ஒரு சாமானியனின் கேள்வி. நேற்று டிவியை திருப்பிய பக்கமெல்லாம் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி தகுதி நீக்கம் செய்யப்பட்டது பற்றிய செய்தி தான் உலா வந்தது. அதுவும் சமூக வலைத்தளங்களில் சிலர் அதை தகுதி நீக்கம் என்று கூட சொல்லாமல் அதை பதவி பறிப்பு என்று மடைமாற்றாங்க. ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டுள்ள ஒரு சாமானியனாக இவர்கள் முன்வைக்கும் பொய் பிரச்சாரங்களை பார்த்தா வயிறெல்லாம் எரியுது. நாம் அனைவரும் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் வைத்திருப்பவர்கள். இந்த பதிவை நீங்கள் முகநூலில் படித்துக் கொண்டிருந்தால் கூட உங்களுக்கு மட்டுமே தெரிந்த முகநூல் ஐடியையும் பாஸ்வேர்டையும் நீங்கள் கொடுத்து உள்ளே வந்த பிறகுதான் இந்த பதிவையே கேட்க முடியும், படிக்க முடியும். ஒரு சாதாரண முகநூல் ஐடி பாஸ்வேர்டை கூட நாம யாருக்கும் ஷேர் செய்ய மாட்டோம். இது ஒரு அடிப்படை விதி. ஆனால் லட்சக்கணக்கான மக்களின் பிரதிநிதியாக பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் தனக்கு மட்டுமே உரித்தான லாகின் ஐடி பாஸ்வேர்டை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளார் என்ற குற்றச்சாட்டு கிளம்புகிறது. இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், குற்றச்சாட்டு கிளம்பியவுடன் அவர் தகுதி நீக்கம் செய்யப்படவில்லை. பார்லிமெண்டரி எத்திக்ஸ் கமிட்டி மூலமாக விசாரணை நடத்தப்பட்டு அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பாராளுமன்ற குழு என்றவுடன் அது வெறும் பாஜக மட்டுமே இருக்கும் குழு என்ற பிம்பம் இங்கே கட்டமைக்கப்படுகிறது. ஆனா அந்த குழுவில் பாஜக, காங்கிரஸ், ஐக்கிய ஜனதா தளம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி ஆகிய கட்சிகளின் எம்பிக்களும் அங்கமாக இருக்காங்க. அதாவது இவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து முடிவு எடுத்துவிட்டு வெளியே வந்தவுடன் இது மோடி தன்னிச்சையாக முடிவு எடுத்ததை போன்ற பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. இதுல கொடுமை என்னன்னா, காங்கிரஸ் எம்பிக்களும் அந்த கமிட்டியில் அதிகமாக இருந்துவிட்டு வெளியே வந்து மகுவா மைத்ராவின் போராட்டத்திலும் கலந்துக்கிறாங்க. எதற்காக இவர்கள் இந்த இரட்டை நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க? யார் காதுல பூ சுற்ற பார்க்கறாங்க? மகுவா மைத்ரா மீது அவர்கள் எடுத்த உச்சபட்ச நடவடிக்கையே தகுதி நீக்கம் மட்டும்தான். இதே போன்ற குற்றச்சாட்டுகள் வெளிநாடுகளில் நிரூபிக்கப்பட்டிருந்தால் சிறைவாசம் கூட சென்றிருக்க நேரிடலாம். ஆனா இவர்கள் ஜனநாயகத்தின் பிரதிநிதி என்ற போர்வையில் தங்களுக்கு ஏதோ அநீதி இழைக்கப்பட்டதாக கூக்குரல் கொடுக்கறாங்க. மக்கள் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்காங்க. இப்போது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் என்ற அந்தஸ்தில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறீர்கள். 2024 ஆண்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என்ற அந்த உயர்ந்தபட்ச தகுதியையும் நீங்க இழந்துடுவீங்க.